ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜனவரி 27, 2025. நமது மனம் முழுவதுமாக லேசாக இருப்பதற்கு முழு கவனம் செலுத்துவோம். நம் தலையில் பல சுமைகளை ஏற்றிக்கொள்ளக்கூடாது. தன்னைத்தான் சோதித்து பார்ப்போம். என் தலை மீது பல கூடைகள் இல்லைதானே? நடக்க முடியாத அளவிற்கு, கோன் விழுந்துவிடும் அளவிற்கு சுமைகளோடு நாம் வாழவில்லைதானே? உங்களது சுமைகள் அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று பகவானே முன்னால் வந்து கேட்கின்றார் என்றால், அவரிடம் அந்த சுமைகளை ஒப்படைப்பதில் நமக்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும்? பகவான் நமது சுமைகளை கேட்கின்றார், ஆனால் நாம் கொடுப்பதே இல்லை என்றால் நம்மை புத்திசாலி என்று கூற முடியுமா? மனிதர்களுக்கு இது பழக்கமாகிவிட்டது. அவர்களுக்கு தானாகவே சுமைகளை சுமக்கவும் தெரியவில்லை, பகவானுக்கு ஒப்படைக்கவும் தெரியவில்லை. ஒப்படைக்க விரும்புவதும் இல்லை. மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டு தன்னைத்தான் சுமை நிறைந்தவராக ஆக்கிக் கொள்கின்றார். ஆனால் நாமோ ஃபரிஷ்தா ஆக வேண்டும். ஃபரிஷ்தா என்றாலே டபுள் லைட். அவர் மீது எந்த சுமையும் இருக்காது. மனம் முழுவதுமாக லேசாக இருக்கும். மனதினை லேசாக வைத்துக்கொள்வது என்பது மிகப்பெரிய கலையாகும். அனைவராலும் தன் மனதை லேசாக வைத்து கொள்ள முடிவதில்லை. சிலரோ சின்ன சின்ன விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு தலையில் சுமையை ஏற்றிக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களால் பறக்க முடிவதில்லை. அவரது மனம் ஒருமுகப்படுவதும் இல்லை. சிலரோ தேகதாரிகளின் கவர்ச்சியில் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் சத்கதி அடைவது என்பது நடக்க முடியாததாக ஆகிவிடுகிறது. இவ்வாறு மாட்டிக்கொள்வது என்பது மிகப்பெரிய அறியாமையாகும். சில ஆத்மாக்கள் இவ்வாறு மாட்டிக்கொண்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மனம் நிராசையால் நிறைந்துவிட்டது. பகவானுக்கு வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்த பின்னர் வேறு யாருக்கோ வாழ்க்கையை அர்ப்பணிக்க நினைப்பது என்பது மகா பாவமாகிவிடுகிறது. அது துர்கதியின் பாதையாகும். எனவே சுமைகளை தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு மிகவும் லேசாகி விடுவோம். மேலும் முழு நாளும் பயிற்சிகளை மேற்கொள்வோம். லேசாக ஆவதற்காக சுமையை பாபாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும். டிராமாவை தெரிந்து கொண்டு கடந்த காலத்தை மறந்து விடுவோம். மேலும் எதிர்காலத்தின் கவலைகளையும் விட்டு விடுவோம். ஏனென்றால் நமது எதிர்காலம் நிச்சயிக்கப்பட்டதாகும். அது மிக உயர்ந்ததாகும். நமது எதிர்காலமோ சுயம் பகவானுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் ஆன்மீக பயிற்சிகளை செய்து கொண்டே இருந்தாலும் நமது சித்தம் அமைதியாகிவிடும். ஏனென்றால் நமது ஆன்மீக சக்திகள் அதிகரிக்கின்றன. மெல்ல மெல்ல வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாதது போன்று தோன்றும். நான் எவ்வளவு சக்திசாலி, இவையோ மிகச் சிறியவை. சிங்கத்தின் கர்ஜனை எங்கே? நாய்களின் குரைப்பு எங்கே? காட்டின் அரசனாகிய சிங்கம் அங்கே முட்கள் இருக்கின்றது என்று கவலைப்படுமா? இந்த முட்களை விட நான் மிக பெரியவன், நான் இவற்றிலிருந்து விலகி இருக்கிறேன் என்ற அனுபவம் நமக்கு ஏற்படும். எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்வோம். முதன்மையாக ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் அவதரித்திருக்கிறேன். புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறேன். நான் சுயராஜ்ய அதிகாரி, மனம் மற்றும் புத்தியின் எஜமானன். நான் ராஜா ஆவேன், பயமற்றவனாவேன், மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். இவற்றை நன்றாக உணர்ந்த பின்பு சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம். முன்னிலையில் பாப்தாதாவை காண்போம். பாபாவின் நெற்றியில் மகாஜோதியாக சிவதந்தை பிரகாசிக்கின்றார். பாபா எனக்கு திருஷ்டி கொடுக்கின்றார். பின்னர் அவரது கரத்தை பற்றி கொள்கிறேன். அவரோடு நடனம் ஆடுகிறேன். அவரோடு இருக்கக்கூடிய அந்த கணங்களை என்ஜாய் செய்கிறேன். இந்த அனுபவத்தை அடைந்த பின்பு பரந்தாமத்திற்கு செல்வோம். ஆத்மாவாகி சர்வசக்திவானின் கிரணங்களுக்கு கீழே அமர்ந்து விடுவோம். அவ்வப்போது அமைதி கடலின் அலைகளுக்கு கீழே அமர்வோம். அவ்வப்போது பதித பாவனரின் அதிர்வலைகளை அனுபவம் செய்வோம். பின்னர் மீண்டும் சூக்ஷ்ம உலகிற்கு வருவோம். பாபாவை பார்ப்போம், பை பை கூறுவோம். பின்னர் கீழே இறங்கி உடலிற்குள் நுழைவோம். ஒரு முறையில் அமர்ந்தபடி 5 முறைகள் இந்த பயிற்சிகளை செய்வோமானால் மன ஒருமுகப்பாடு அதிகரிக்கும்.
மேலும் யோகத்தில் மிகுந்த ஆனந்தம் அனுபவமாகும். ஓம் சாந்தி.